ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல வந்து அரேஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ அரேஸ்ன்றது ஒரு சிம்பிள் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க அரேஸை ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப் ஸ்டோர்ட் இன் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். ஸோ இதான் வந்து அரேஸோட பேசிக் டெஃபினேஷன். அரேஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளால ஈஸியா எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸ்ல இருக்க எல்லாரோட நேம்ஸையும் அரேஸ்ல ஸ்டோர் பண்றேன். இப்போ எனக்கு ரோல் நம்பர் 5ஓட இது வேணும்னா நான் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 5ன்னு போட்டா எனக்கு 5th ரோல் நம்பரோட நேம் எனக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதான் அரேஸோட அட்வான்டேஜஸ். ஸோ அரேஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தோன்னா இது ஃபிக்ஸட் சைஸ். ஸோ இப்போ நம்ம அரேஸை கிரியேட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்டே அதோட டைப் சொல்லணும். அப்புறம் அது சைஸ் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெமரிஸ்ல அது அலோகேட் பண்ணி வச்சிடும். ஸோ இப்போ அரேஸ்ல நான் எனக்கு ஒரு 100 ஸ்பேஸ் வேணும், 100 நேம்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு. அதை நான் ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணிட்டேன்னா என்னால் அதுக்கு மேலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆனாலும் இப்போ அரேஸ்ல என்னால் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நான் 100 தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது அரேஸ்ல இருக்க இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இது இந்த சீரீஸ் நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோஷன் ஒரு வெப்சைட் மாதிரி கொடுத்துருப்பேன். அதுல நான் எல்லா வீடியோஸ் அப்டேட் பண்றது எல்லாமே டாபிக்ஸ் கவர் பண்றது எல்லாமே நான் அதை கொடுத்துருப்பேன். நீங்க வேணா ஃபியூச்சர்ல வேற ஏதாச்சும் பாக்குறீங்கன்னா அந்த நோஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கான்செப்ட் வேணும்னா கூட அந்த நோஷன்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ நான் இப்போ போற வீடியோஸ் எல்லாமே அந்த நோஷன்ல அப்டேட் பண்ணிட்டே வருவேன். அதே மாதிரி என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா அந்த நோஷன்ல எல்லாமே இருக்கும். அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரியஸா பண்றேன். இது நான் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இதுல வர எல்லா இதுமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா பாருங்க. இதுல எல்லாமே நான் பைத்தான் தான் யூஸ் பண்ண போறேன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் டெஃபினேஷன் அப்புறம் பைத்தான் கோட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ அரேஸ்ன்றது மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டைப் ஸ்டோர்ட் இன் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். இதான் அரேஸோட சிம்பிள் டெஃபினேஷன். ஸோ நம்மளால இனிஷியலாகவே அதோட சைஸ் அப்புறம் டைப் டிஃபைன் பண்ண முடியும். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா எலமெண்ட்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு அரேஸை ஸ்டோர் பண்ணனா என்னால் எலமெண்ட்ஸ் இப்போ எனக்கு 5th ரோல் நம்பர் நேம் வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 5ன்னு போட்டாலே என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது அரேஸ்ல இருக்க அட்வான்டேஜ். அதே மாதிரி ஈஸி டு ஸ்டோர் அண்ட் கிரியேட். நம்மளால அரேஸ் ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். இன்டீஜர் இன்ட் ஆஃப் ஏன்னு போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள நான் 100 அந்த மாதிரி போட்டால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டோரும் இதில் ஈஸியாக பண்ண முடியும். இதான் அட்வான்டேஜஸ். இது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா அரேஸ் ஃபிக்ஸ்டு சைஸ். ஸோ இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன்னா அது நான் ஃபர்ஸ்டே சொல்லிடணும், எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்னால் இன்க்ரீஸே பண்ண முடியாது. ஸோ இது அரேஸ்ல இருக்க ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் அதான் இப்போ அரேஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்னால் அடுத்து ஆட் பண்ண முடியாது. அது எரர் காமிக்கும். ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்டே 100ன்னு கொடுத்தேன், மெமரி அலோகேட் பண்ணிட்டேன். ஆனால் நான் இப்போ 2 தான் எனக்கு இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸே இருக்கு. ஸோ அப்புறம் மிச்சம் 98 ஸ்பேஸுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் அரேஸில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ மெமரி லொகேஷன் எப்படி இருக்கும்? ஸோ மெமரி லொகேஷன் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி அரே நம்பர் அரே ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். இதோட இண்டெக்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இப்போ நான் இந்த 1 எலமெண்ட் வேணும்னா நான் நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டால் எனக்கு இந்த 1 எலமெண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது அரே, அதோட இண்டெக்ஸ்ன்றது வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு போடுறோம்ல, இது 0ன்றது தான் இண்டெக்ஸ். இந்த நம்பர்ஸ்ன்றது அரே. ஸோ இதான் அரே இண்டெக்ஸ். ஸோ இது கீழே என்னது 100 100 1 100 2ன்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் மெமரி லொகேஷன். ஸோ இப்போ மெமரியில எங்கேயாச்சும் ஒரு பொசிஷன்ல இது நான் அக்யூரேட்டா 100ன்னு இருக்காது.
மேபி வேற ஏதாச்சும் 200 அந்த மாதிரி இன்ஃபினைட் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் நம்பர் இருக்கலாம். ஸோ ஆனா இதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் ஆகுது வந்து அடுத்தடுத்து தான் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து 100ன்னு இருக்குன்னா வந்து 101, 102, 103 அந்த மாதிரி தான் வந்து கண்டினியூஸா மெமரியில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்போனா வந்து நம்மளால ஃபாஸ்ட்டாக ஆக்சஸும் பண்ண முடியும். அதனால வந்து இண்டெக்ஸிங்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஈஸியாக வந்து ஸ்டோரும் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சஸும் பண்ண முடியும் இதனால. ஸோ இதான் வந்து மெமரி லொகேஷன் அரேக்கு. ஸோ இதுக்காக இது மொத்தமா டெஃபினேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பைத்தான்ல எப்படி அரேஸ் வந்து இது பண்றாங்க. ஸோ இப்போ நான் வந்து பைத்தான்ல வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணா வந்து இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணி ஆகணும். இப்போ ஃபார் அரேன்றது வந்து ஒரு இதுவாகவே இருக்கு, லைப்ரரியாவே இருக்கு. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து நம்ம மேபி இந்த மாதிரி அரே ஆஸ் இதுன்னு கொடுத்து நம்ம வந்து இப்படியும் கொடுக்கலாம். வெறும் இப்போ அரேன்னு கொடுத்து இம்போர்ட் அரே, அப்புறம் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் அரே. இப்படி கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி அரே ஆஃப் அரேன்னு கொடுத்து இது வந்து டைப், அப்புறம் இது டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்டீஜர் டைப் கொடுக்கணும்னா வந்து நம்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணா வந்து அரே ஆஃப் அரே, இது வந்து டைப் இன்டீஜர், அப்புறம் இதுக்குள்ள இந்த மாதிரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாச்சும் டேட்டா டைப் வேணும்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்குள்ள வந்து டைப் கோடு கொடுக்கணும். அன்சைன்டுக்கு வந்து ஐ, அப்புறம் சைன்டுக்கு வந்து அன்சைன்டு லாங்க்கு வந்து எல், சைன்டு லாங்க்கு வந்து கியூ. இந்த மாதிரி வந்து டைப் கோடு கொடுக்கணும் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து இன்டீஜர்னு உள்ள இன்டீஜர் அரே வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இன்டீஜர் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து ஸ்ட்ரிங் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் வேணும்னா வந்து நீங்க இதுல இருக்க கோடை பார்த்து அந்த கோட் போட்டு நீங்க அரே வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுல வந்து இன்சர்ஷன் எப்படி இருக்குன்னா வந்து நம்ம வந்து வெறும்னே அப் அண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இன்சர்ட் யூஸ் பண்ணலாம். இன்சர்ட்ன்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் இந்த மாதிரி அரே வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து 4 இன்சர்ட் பண்ணணும். அப்போனா வந்து ஏ டாட் இன்சர்ட் 1,4ன்னு கொடுத்தா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து 4 வந்து இன்சர்ட் ஆயிரும். இது வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி அரே இருந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இது இப்போ டிஸ்பிளே பண்ணாலும் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும், அரே ஆஃப்னு சொல்லிட்டு. ஸோ அரே ஆஃப் இன்டீஜர் 1 2 3. ஸோ இது வந்து இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஏ டாட் இன்சர்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு 1 4 இந்த வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நான் இது காமிச்சு பாருங்க. இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கு 0 1 2 3 4 5ன்னு இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இன்சர்ட் பண்றேன்னா வந்து இங்கே தான் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இதான் வந்து இதுவே அப்பண்ட்னா என்னன்னா வந்து கடைசியில இன்சர்ட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஃபோர் இன்சர்ஷன் இந்த மாதிரி இருக்கு. ஆஃப்டர் இன்சர்ஷன் 1,4 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து 4 இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்பன்னா வந்து கடைசியில இன்சர்ட் ஆகும். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ அரேஸ்ன்றது ஃபிக்ஸட் சைட்ஸ் தானே, ஏன் இப்படி இதுல என்ன எக்ஸ்ட்ராவா ஆடும் பண்ண முடியுது. ஏன்னா வந்து பைத்தான்ல வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ C++, ஜாவாலாம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் சைஸ் தான் இருக்கும். ஆனா அரேல நம்ம அப்படி இல்லை. நம்மளால வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்சர்ட்டும் பண்ணிக்க முடியும். அதே வந்து ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுலாம். நம்ம வந்து ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பைத்தான்ல. ஆனா மற்ற லாங்குவேஜஸ்ல வந்து நீங்க ஸ்பேஸ் கண்டிப்பா வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும், இவ்வளவுதான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து பைத்தான்ல ஒரு அட்வான்டேஜ். ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து பைத்தான்ல இது யூஸே பண்ண மாட்டாங்க, அரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இது ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம டைப் கோட் கொடுக்கணும், அரே கொடுக்கணும். இது எல்லாமே வந்து டிடிஎஸ் ப்ராசஸா இருக்கும். அதே மாதிரி வந்து இது மோஸ்டாவே வந்து 99% வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து இருக்க பேர் என்ன எப்படி சொல்ல, ஒரு அனதர் இதுதான் வந்து அரேக்கு வந்து ஒரு அனதர் இதுதான் வந்து லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு பைத்தான்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா இது வந்து அரேஸ்க்கு இந்த லிஸ்ட்ன்றது அரேஸோட டெஃபினேஷன் அண்டர் வராது. ஏன்னா வந்து அரேஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஆனா லிஸ்ட்ல வந்து நான் இந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து நம்பர் ஸ்டோர் பண்றேன்னா வந்து நான் வந்து
டப்புன்னு ஒரு ஸ்ட்ரிங்கையும் வந்து ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஃப்ளோட் இதையும் ஆட் பண்ணலாம். டெசிமல் பாயிண்ட் இதையும் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒண்ணுமே சொல்லாது. ஆனா அந்த மாதிரி நான் வந்து அரேஸ்ல பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் பண்ணி காமிக்கிறேன். ஏ டாட் அப்பன் பண்ண முடியுமான்னு தெரில. ம் பாருங்க இருங்க, எண்ட் ஆஃப் த லைன். ஓ சாரி. ம் இந்த மாதிரி எரர் காமிக்குது பாருங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து நான் இன்டிஜர்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ என்னால வந்து ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து ஆட் பண்ண முடியாது. ஆனா இந்த லிஸ்ட்ல பாருங்க. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதனால வந்து நீங்க கேஸ் கரெக்டா பாத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, கேஸ் சென்சிட்டிவ்னா வந்து நான் இங்க கேபிட்டல் எல் கொடுத்துருக்கேன்னா இங்கேயும் கேபிட்டல் எல் தான் கொடுத்தாகணும். ம் இப்போ இந்த அரேல வந்து நான் முன்னாடி இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரிங்கை வந்து எரர் காமிச்சது. ஏன்னா வந்து இன்டீஜர் டைப்பு நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எரர் காமிச்சிருக்கு. ஆனால் நான் லிஸ்ட்ல வந்து அசால்ட்டா வந்து நம்பர்ஸும் போட்டேன், அதே வந்து டெசிமல் இதுவும் போட்டேன், அதே வந்து ஸ்ட்ரிங்கும் போட்டேன். எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதான் வந்து லிஸ்ட்ல இருக்க அட்வான்டேஜ். ஆனால் வந்து லிஸ்ட் வந்து அரே மாதிரி ஆகாது. ஏன்னா வந்து அரேயோட டெஃபினேஷனே வந்து கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப் தான் இன் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன். ஆனால் வந்து இது வந்து எல்லா டேட்டா டைப்பையும் வந்து அக்செப்ட் பண்ணும். நம்ம வந்து எது வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல இருக்க சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் லிஸ்ட்ல வந்து இன்சர்ட் என்ன லிஸ்ட்ல வந்து ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணாக்க வந்து அதே மாதிரி வந்து நான் இன்சர்ட்னு கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து அப்பன்னு கொடுக்கலாம். அதே அந்த இதுல இருக்க மாதிரி தான், பேர் என்ன, முன்னாடி பார்த்த அரேஸ்ல இருக்க மாதிரி தான் இதுலயே வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். ம் பாருங்க, இது முன்னாடி வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 5 இன்சர்ட் ஆயிருக்கு, அப்புறம் கடைசியில் 34 இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதான் வந்து லிஸ்ட் லிஸ்ட் அண்ட் அரே. பேசிக்கா வந்து நம்ம எல்லாமே வந்து பைத்தான்ல வந்து லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அரேன்னு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஆனா லிஸ்ட் வந்து அரே ஆகாது. ஆனா நம்ம பைத்தான்ல மோஸ்டாவே வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து நம்ம இந்த லிஸ்ட் தான் வந்து அரேவா கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ அடுத்து வர வீடியோஸ்ல எல்லாமே வந்து நான் வந்து இந்த லிஸ்ட் தான் யூஸ் பண்ண போறேன். அதான் அரேஸ் கான்செப்டுக்கு வந்து பைத்தானுக்கு லிஸ்ட் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த வர கான்செப்ட் எல்லாமே வந்து நான் அந்த கீழே இருக்க நோஷன் பேஜ்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவேன். இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங் வந்து அப்டேட் ஆயிடும் அரேஸ்ல. ஸோ அந்த வர வீடியோஸும் வந்து நான் வந்து நோஷன் பேஜஸ்ல வந்து கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவேன். உங்களுக்கு வேணும்னா வந்து ஃபியூச்சர்ல யாராச்சும் பார்த்தாலும் வந்து அந்த நோஷன் பேஜ்ல போய் பாருங்க, எல்லா வீடியோஸோட லிங்க்ஸும் இருக்கும். அதே மாதிரி வந்து சில சோர்ஸஸும் வந்து நான் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன் அந்த நோஷன் பேஜ்ல. நீங்க வந்து எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோல வந்து அடுத்த கான்செப்ட்ல பத்தி பார்க்கலாம். ஸோ until then, bye. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think